அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா இஹாத்தமின் நபியின் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய கிருபையாலே, அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நம்முடைய ஹனஃபி மதுஹபுடைய சட்டத்திட்டங்களை நம்மால் முடிந்தவரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதே பாக்கியத்தை அல்லாஹ் முடிந்தவரை எல்லா சட்டத்திட்டங்களையும் அறியும் வரை அல்லாஹ் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை, தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், கடைசி நேற்றைய வீடியோவில் தொழுகையுடைய சட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆரம்பம் செய்து கடைசி நேற்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? தொழுகையுடைய நேரங்களில் எந்தெந்த நேரங்களில் நாம் தொழுவது சிறந்தது, முஸ்தஹப், ஆகுமானது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அல் அவுகாத்துல் லத்தி லா தஜூசு ஃபீஹா அஸ்ஸலா, எந்த நேரங்களில் நாம் தொழுவது கூடாது. அன்பார்ந்தவர்களே, எந்தெந்த நேரங்களில் நாம் தொழுவக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமுங்க. ஏன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் இன்றைக்கி தெரியாமல், இன்றைக்கி ஏதோ ஒரு போன போக்கில் ஏதோ ஒரு 10-11 இன்றைக்கி நாம் நினைத்தால் தொழுவது, நினைக்காட்டால் தொழுவாமல் இருப்பது, எந்தெந்த நேரங்கள் என்பதை கவனிக்காமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியமாக சொன்ன விஷயங்கள், எந்தெந்த நேரங்களில் தொழுவக்கூடாது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களும் கண்டிப்பாக இதை நினைவில் வைக்க வேண்டும். இப்போ பாருங்கள், சிம்பிளான ஒரு விஷயம், 3 நேரங்களில் மனிதர்கள் தொழுவக்கூடாது. என்னங்க, 3 நேரங்களில் நாம் தொழுவக்கூடாது. இப்போது இதில் சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ பாருங்கள், 3 நேரங்கள், அந்த 3 நேரங்களில் ஃபரதாக இருந்தாலும் சரி, வாஜிபான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கதா செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த நேரங்களில் நாம் இந்த தொழுகைகளை தொழுதால் திரும்பவும் அந்த தொழுகைகளை நாம் மீட்ட வேண்டும். சரிங்களா? ஆனால் இதே நஃபிலான தொழுகைகளை நாம் தொழுதால் அந்த தொழுகைகள் மக்ரூஹே தஹரீம், அது ஹராமாக்கப்பட்ட விஷயம், தடுக்கப்பட்ட விஷயம். நஃபிலான தொழுகைகளை நாம் அறவே தொழுவக்கூடாது. நஃபில் போக ஃபரதாக அல்லது வாஜிபாக இந்த தொழுகைகளை இந்த 3 நேரங்களில் நாம் தொழுதாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. திரும்பவும் நாம் என்ன செய்யணுங்க, அதை நாம் மீட்ட வேண்டும். நஃபிலான தொழுகைகளை தொழுதா அது கூடிடும், ஆனால் இருந்தாலும் அது மக்ரூஹே தஹரீமோடு, அது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதோடு அது கூடிவிடும். சரிங்களா? இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 3 நேரங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபஜருடைய நேரம், அதாவது சூரியன் உதயமாகும் அந்த நேரத்திலிருந்து அந்த சூரியன் வெளியாகி நல்ல ஒரு உயர்ந்து மேலே வர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தொழுவக்கூடாது. அதாவது இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஃபாலோ செய்கிறோம். அதாவது இப்போ உதாரணமாக சூரியனுடைய உதயம் ஒரு 6 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு முன்னாடி நம்ம ஃபஜருடைய வக்து முடிஞ்சிடும். அந்த சூரியன் உதயமாகி அந்த 6 மணிக்கு பிறகிலிருந்து அதிகபட்சமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 20 நிமிடம் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகைகளையும் நாம் தொழுவக்கூடாது. எப்போ அந்த சூரியன் உயர்ந்து கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நம்ம தொழுவக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த நேரங்களில் நம்ம தொழுவக்கூடாது தெரியுமா? அதாவது சில நபர்கள் என்ன செய்வாங்க, இந்த சூரியன் உதயமாகும் போதும் சரி, சூரியன் மறையும் போதும் சரி, அந்த சூரியனை வணங்கக்கூடிய நபர்கள், சில நபர்கள் இருப்பாங்க. இப்போது நாமளும் அந்த நேரத்தில் போய் இபாதத்து செஞ்சோம்னு சொன்னால் அப்போ நாமளும் என்னங்க அவர்களோடு ஒப்பாகி ஆகிவிடுவோம். அப்போ அதுவும் அந்த ஷிர்கில் நாமளும் ஒப்பாக ஆகிடுவோம். அதனால் நீங்கள் அந்த நேரங்களில் தொழுவாமல் இருப்பது நல்லது. அது தடுக்கப்பட்ட மக்ரூஹான, அது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரிங்களா? 2வது நேரம் எப்போன்னு சொன்னால் சூரியன் நடு உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலிருந்து கொஞ்சம் ஜவால் சற்று சாயும் வரை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு தொழுகையையும் நாம் தொழுவக்கூடாது. சரிங்களா? அடுத்து 3வது பாருங்கள், கடைசி 3வது நேரம் என்ன, அதாவது சூரியன் மஞ்சளிக்கும். இப்போ ஈவினிங்கில் அசருடைய வக்துக்கு பிறகு ஒரு சிறிது நேரம் கழித்து சூரியன் மஞ்சளித்து விடும். அது மேகமூட்டமாக இருந்தால் தெரியாது. நல்ல வெயில் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பார்த்தா புரியும். அந்த மஞ்சளிக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து சூரியன் முழுமையாக மறையும் வரை நம்ம எந்த ஒரு தொழுகையையும் நம்ம தொழுவக்கூடாது. இப்போ இதில் சில விஷயங்கள் கவனிங்க. ஆனால் ஒருத்தர் தொழுவலாம். எப்போ தெரியுமா? அன்றைக்கு அவர் விட்டிருந்த அசரு தொழுகையை அவர் என்ன செய்யலாம், தொழுவலாம். அன்றைக்கு ஒருத்தர் அசரு தொழுகையை விட்டிருந்தாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், தொழுவலாம். அதாவது சூரியன் மஞ்சளிக்கும் அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரை தொழுவக்கூடாதுங்க. ஆனால் ஒருத்தர் தொழுவலாம். யார்? அன்றைக்கு ஒருத்தருக்கு அசர் விடுபட்டு இருந்தால் அவர் என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம். அது அவருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் அதரக ரகஅத்தம் மினல் அஸ்ரி கப்ல அன் தகுருப ஷம்ஸு ஃபகத் அதரகல் அஸ்ர். அதாவது ஒரு மனிதன் சூரியன் மறைவதற்கு முன்பு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசருடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னு சொன்னால் அசரு தொழுகையை ஒருவன்
அவனுக்கு வேண்டுமென்றே அவன் விட்டாலும் சரி, தெரியாமல் விட்டாலும் சரி, என்னங்க அந்த அசரு தொழுகை ஒருத்தருக்கு விடுபட்டுச்சுன்னு சொன்னாக்கா அன்னமா குத்திர மாலுஹு வ அஹ்லுஹு, அது அவனுடைய குடும்பமும் அவனுடைய பொருளாதாரமும் எல்லாமே அழிந்து போகுவதற்கு சமம். அசருடைய தொழுகையை நம்ம தொழுவலனா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சூரியன் மறைவதற்கு முன்பு அசருடைய ஒரு ரகாத்து தொழுதுட்டார். இப்போ பாருங்களேன், இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, போய் தக்பீரை கட்டுறாரு, அவர் அசர் தொழுகையை அன்னைக்கு விட்டாரு. அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு சமீபமான நேரத்துக்கு முன்னாடி மஸ்ஜிதுக்கு போய் அசருடைய தொழுகையை நான் தொழுவுறேன்னு சொல்லி தக்பீரை கட்டுறாரு. என்னங்க தக்பீரை கட்டுறாருன்னு சொன்னா அதற்கு பிறகு அந்த ஒரு ரகாத் தான் அவர் தொழுது எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த உடனே சூரியன் மறைஞ்சிருச்சு. இப்போ மீதி உள்ள 3 ரகாத்தும் சூரியன் மறைந்த பிறகுதான் இவர் தொழுது இருக்கிறாருன்னு சொன்னா, அப்படி இருந்தாலும் ஃபகத் அதரகல் அசர், அவர் வந்து அசர் தொழுகையை அதாவாகத்தான் செஞ்சிருக்கிறாரு, கதாவாக இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இப்போ புரியுதா? சூரியன் மறைவதற்கு முன்னாடி நம்ம ஒரு ரகாத்து தொழுது இருந்தாலும், சூரியன் மறைந்ததற்கு பிறகு நம்ம 3 ரகாத் தொழுதாலும் அந்த அவர் ஒரு ரகாத்து பெற்றுக்கொண்டார். பாத்தீங்களா? அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, அசர் தொழுகையை முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டு விட்டார். அவர் அதாவாக தான் செஞ்சிருக்கிறாரு, கதாவாக இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருடைய தொழுகைக்கு அவ்வளவு முக்கியமானது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், முக்கியமாக நடுத்தரமாக இருக்கக்கூடிய இந்த அசரு தொழுகையின் மீதும் நீங்கள் பேணிக்கையாக இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு அசருடைய வக்தை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதனால அசரு தொழுகையை கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தவற விடவே கூடாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்விற்காக நம்ம ஒதுக்கி அசருடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 நேரங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 நேரங்களும் நம்ம தொழுவக்கூடாது. இப்போ இன்னொரு வாட்டி நான் ரிவிஷன் பண்றேன். சூரியன் உதயமாகும் அந்த நேரத்திலிருந்து கொஞ்சம் உயர்ந்து மேலே வர வரைக்கும் நம்ம தொழுவக்கூடாது. இரண்டாவது, சூரியன் உச்சத்தில் இருக்கும் அந்த நேரத்திலிருந்து கொஞ்சம் ஜவால் சாயும் வரைக்கும் நம்ம தொழுவக்கூடாது. மூன்றாவது, சூரியன் மஞ்சளிக்கும் அந்த நேரத்திலிருந்து முழுமையாக மறையும் வரை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுவக்கூடாது. அப்போ இந்த 3 நேரங்கள். இப்போ உதாரணமா ஒருத்தர் என்ன செய்யறாங்க, இந்த 3 நேரங்கள் ஏதாவது ஒரு நேரங்களில் ஜனாசா தொழுகை வந்துருச்சு, சரிங்களா? இப்போ ஜனாசா தொழுகை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஜனாசா தொழுகையை நம்ம தொழுவலாம். ஆனா இருந்தாலும் அது மக்ரூஹ் தான். அது வந்து ஒரு வெறுக்கப்பட்ட விஷயம் அந்த நேரங்களில் நம்ம தொழுவது. இப்போ ஜனாசா தொழுகை வேற வழி இல்லை, வந்துருச்சு, நிர்பந்தமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் அது அந்த தொழுகை வந்து கபூல் ஆயிடும். இருந்தாலும் அது மக்ரூஹோடு அது என்னங்க ஜாயிஸ் ஆகும். அதே போல ஒருத்தர் சஜ்தாவுடைய ஆயத்துக்கு அந்த 3 நேரங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் அவர் சஜ்தா செய்யணும்னு சொன்னால் அது கபூல் ஆயிடும். இருந்தாலும் அது என்னங்க, அது மக்ரூஹோடு கபூல் ஆகும். அப்போ இந்த பொதுவான சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இதை நாம் மறந்து விடக்கூடாது. உண்மையாகவே இதை நாம் மனதில் புரிந்து அறிந்து இதை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த முக்கியமான சட்டங்களை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உள்ள வீடியோவில் எந்த நேரங்களில் நஃபிலான தொழுகைகளை நாம் தொழுவக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தது பொதுவாக பார்த்தோம். நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெறுமனே நஃபிலான தொழுகைகள். எந்த நேரங்களில் நஃபிலான தொழுகைகளில் தொழுவது அது தடுக்கப்பட்ட விஷயம், மார்க்கத்தில் மக்ரூஹான விஷயம், அது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை நாளைக்கு உள்ள வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் கண்டினியூவாக நாம் தொழுகை சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாமும் கேட்டு மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் நன்மைகளை செய்து அந்த இதுபோல பாக்கியங்களை சட்டத்திட்டங்களை அறிந்து அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லியத்தோடு அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து விடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.